அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோ யாருக்கானதென்றால் உங்களுக்கு தெரியும், நான் போன சண்டே நைட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். 25ல் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் இருக்கிற காலத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அவங்களுக்கான ஒரு ஷெடியூல், ஒரு டைம் டேபிளோட நான் என்ன செஞ்சேன் போட்டு தந்தேன். இப்போ அதில் நிறைய பேர் கேட்ட கேள்விகள், அதை பொதுவாக ரிப்பீட்டர்ஸ், இந்த ரிப்பீட்டர்ஸ் பிள்ளைகள் கேட்ட கேள்விகள், அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், அது சம்பந்தமான வீடியோ தான் நான் அன்றைக்கு அவங்க கேட்டதுக்கான விளக்கங்கள் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நான் உண்மையில் நினைக்கல இது நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகிக்கும் வேண்டி நான் உண்மையில் நினைச்சு கூட பார்க்கல. அப்போ பிள்ளைகள் கேட்டதுக்கு என்னங்க நான் என்ன செய்கிறேன், ரிப்பீட்டர்ஸுக்கான ஒரு ஐடியா உண்டு. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள். இதில் மெயினாக பிள்ளைகள் கேட்ட என்னென்றால், அவங்க சொல்கிறாங்க என்ன விஷயம் என்றால், நான் இந்த இருக்கிற காலத்தில் நான் எக்ஸாம் எழுதி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸுக்கு போகலாமனே நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க இல்லை என்ற மாதிரி கதைக்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் எடுங்க பிள்ளைகள். 6 மாதம்ன்றது உங்களுக்கு தாராளம். ரிப்பீட்டர்ஸை பொறுத்த மட்டும் 6 மாதம்ன்றது உங்களுக்கு நல்ல தாராளம், எல்லாருக்கும் தான். இப்போ நீங்கள் ஃபெஸ்ட் எழுத போகிற ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ ரிப்பீட்டர்ஸ் வார நேரம் ஒருவேளை ஃபெஸ்ட்டை விட்ரோ பண்ண பிள்ளைகளாக இருப்பீங்க, அல்லது முதலாவது தரம் எழுதி 2வது தரம் எழுத போகிற பிள்ளைகளாக இருப்பீங்க, அல்லது 3வது தரம் எழுத போகிற பிள்ளைகளாக இருப்பீங்க, சரி தானே? அப்போ இருக்கிற 6 மாதம்ன்றது தாராளமான ஒரு காலம். இப்போ எப்படி என்றால், இப்போ 6 மாதத்துக்கு இப்போ 6 மாதம் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம். இப்போ நீங்கள் இதுக்கு பிறகு நீங்கள் இன்னும் விளையாடி உங்களுக்கு இருக்கிற காலப்பகுதியை 4 மாதமாகவோ 3 மாதமாகவோ நீங்கள் குறைச்சிங்கன்னு என்றால் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அப்போ இருக்கிற காலம் இந்த 7 மாதத்தை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிங்கனால் சரியாக ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம். அப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்லை, இருக்கிற காலம் போதுமான நீங்கள் என்ன செய்யறதால் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, தாராளமாக போதும். இப்போ நான் உங்களுக்கு இந்த ரிப்பீட்டர்ஸுக்கு நான் என்ன செய்யணும், நான் ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டு தரேன். அது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும், உங்களுக்கு இருக்கிற காலம் போதுமா போதாதண்டி, சரிதானே? அடுத்தது இந்த விஷயத்தை, இப்போ ரிப்பீட்டர்ஸை பொறுத்த மட்டும் இப்போ நீங்கள் பெரும்பாலும் வீட்டிலே இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் தியரி கிளாஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்கூலுக்கு போகிற அவசியம் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அப்போ இந்த டைமில் நீங்கள் கட்டாயம் இந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட போகிறது, விளையாட்டுக்கள், அடுத்து இந்த படம் பார்க்குறது, இந்த ஃபோன் பார்க்குறது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இந்த 6 மாதம் 7 மாதத்தை நீங்கள் சரியாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னால் நீங்கள் நினைக்காத அளவு உயரத்துக்கு போகலாம். அது ஷுவர், அது கேரண்டி. விளங்கவில்லை? நீங்கள் ஒரு காலம் நினைக்க தேவையில்லை, நான் இருக்கிற காலத்தில் நான் படித்து நான் போகலாமா அப்படி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இப்போ சிலாக்கள் என்ன செய்யுங்க, இப்போயே முடிவு எடுத்திருப்பீங்க, நமக்கு இந்த முறை சரி வராது, நம்ம படித்து காணாது, அடுத்த வருஷம் எழுத மாட்டி. நீங்கள் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லலாம் கேளுங்க. எங்களோட பேட்ச், நாங்கள் படிக்கிற நேரம் எங்களோட பேட்சில் ஒரு போயரால் படித்தார். அவர் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சார் என்றால், படிச்சுட்டு இருக்கிற நேரம் அவருக்கு அவ்வளோ திருப்தி இல்லை, எங்களோட ஊர்லேயே படித்தார். பிறகு என்ன செய்யணும், ஒரு வெளியூருக்கு ஒரு ப்ரொஜெக்ட் கிளாஸில் போய் ஜாயின் பண்ணார். ஃபஸ்ட்டே வித்ட்ரா பண்ணிவிட்டு என்ன செஞ்சார், அடுத்த பேட்சோட என்ன செஞ்சார், ஒரு ஊரில் போய் படித்தார். படிச்சுட்டு அவருக்கு படித்தது அவ்வளோக்கு திருப்தி இல்லை, அந்த டைம் அவருக்கு படித்தது திருப்தி இல்லை. பிறகு என்ன செஞ்சார், அவர் வீட்டை வந்து அவர் கொஞ்சம் செல்ஃபாக படிக்க தொடங்கினார். செல்ஃபாக படிச்சுட்டு அவர் அந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறார். அதாவது ஃபஸ்ட் இயர் வித்ட்ரா பண்ணிவிட்டு 2வது தரம் என்ன செய்கிறார், முதல் தடவையாக எக்ஸாம் எழுத போகிறார். அப்படி போகிற நேரம் அவர் சொன்ன விஷயம் என்றால், எனக்கு இந்த முறை மெடிசின் ஷுவர் இல்லை, ஏதோ ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கும், நான் படிச்சிருக்கிறேன், ஏதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் ஒன்று கிடைக்குமெண்டு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து பேப்பர் எல்லாம் திருத்தி ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆனால் அவருக்கு அவ்வளோக்கு கன்ஃபார்ம் இல்லை, மெடிசின் போக கிடைக்காது, நம்ம கொஞ்சம் கீழே ஏதாவது ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் வரும் என்ற ஒரு இதில் அவர் என்ன செய்கிறார் என்றால், பிறகு வந்து அடுத்த பேட்சோட திரும்ப ரிவிஷன் கிளாஸுக்கு போக தொடங்கினது. பிறகு அவருக்கு ரிசல்ட்ஸ் வருது, அவருக்கு கிடைச்சது மெடிசின், வயம்பை யூனிவர்சிட்டி மெடிசின் அவர் கிடைச்சி அவர் போயிட்டார். அதோட எல்லாம் கட் பண்ணிவிட்டு போயிட்டார். அப்போ அவருக்கு கூட தெரியலை, அவருக்கு என்ன வரும்படி அவருக்கு கூட தெரியலை. அப்போ நீங்கள் இப்போ எனக்கு இதான் வரும், இப்போ இருக்கிற காலத்தில் நான் படித்தேன், நான் போகையிலான்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது பிள்ளை. இருக்கிற காலம் என்னை பொறுத்த மட்டும் நான் கண்ட அனுபவத்தில், நான் பார்த்த விஷயங்களில், இப்போ நான் நிறைய பேரை கடந்து வந்திருப்பேன். அதில் 6 மாதத்தில் படிக்கிறாக்கள் ஒரு டொப்புக்கு போயிருக்கிறாங்க, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். இப்போ சிலாக்கள் 4 மாதத்தில் படித்தும் போயிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இருக்கிற காலத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, படிக்க தொடங்க. அடுத்தது இப்போ உங்களை சுற்றி நிறைய பேர் ஆக்கள் இருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அடுத்தது உங்களோட ரிலேட்டிவ் அப்படி நிறைய பேர் இருக்கிற நேரம். இப்போ
எல்லாரோட கதையும் நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ சிலாக்கள் சொல்லுவாங்க இல்லை கஷ்டம், நீ ஆரம்பத்துலேருந்து படிச்சிருக்கணும் அப்படியான கதைகள்லாம் வரும். நீங்கள் தேவையில்லாத ஆக்கள் அந்த நெகட்டிவான அந்த தாட்ஸில் இருந்து வெளியில் வாங்க. ஆக்கள் கதைப்பாங்க அது வேணாம் அப்படி கஷ்டம், இந்த இப்போ நீ 2.5 வருஷத்தில் படித்ததை 6 மாதத்தில் படிக்கிறதுன்னு சாத்தியம், அதெல்லாம் பச்சை போய். நீங்கள் நினைச்சிங்கன்றால் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ போதும் படிக்கலாமாண்டி நீங்கள் நினைச்சிங்கன்னால் படிக்கலாம், இல்லை கஷ்டம் பண்ணிச்சுனால் உங்களுக்கு கஷ்டம்தான் இல்லைங்கிட்டா. அப்போ உங்களோட மனசில் ஒரு முதல்ல ஃபஸ்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வேணும். இந்த 6 மாதத்தில் படித்து நான் மெடிசினோ இன்ஜினியரிங்கோ போகலாம், ஆனால் கட்டாயம் உங்களோட ஹார்ட் ஒர்க் வேணும். இப்போ நீங்கள் சும்மா தூங்கி எழும்பிட்டு சும்மா ஏனோ தானோ இருந்தால் அது சாத்தியமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஷெடியூல் பண்ணி நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும், நான் சொல்கிற விஷயங்களை இப்போ நான் உங்களுக்கு கதைக்க போகிற விஷயங்களை உள்வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்றால் ஷுவராக நீங்கள் ஒரு 3 years அல்லது 3F ரேஞ்சில் இருந்தால் கூட நீங்கள் 3Aக்கு ஷுவராக போகலாம். அதுக்கு நான் கேரண்டி பண்ணுவேன். சரியா, நான் விஷயத்துக்கு வருவோம். இப்போ இதுலேயும் நான் போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா விளங்கிட்டீங்க பிள்ளை. இதுலேயும் என்ன மெயின் என்றால் உங்களை எக்ஸாம் செய்ய வைக்கிறது, பாஸ் பேப்பர் செய்ய வைக்கிறது. இப்போ எக்ஸாம் செய்ய வைக்கிறதுல நோக்கம் உங்களுக்கு நான் இன்னொரு உதாரணம்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருங்க பிள்ளைகள் பெரும்பாலும் இப்போ செகண்ட் செய் தேர்ட் செய் எழுதுகிற பிள்ளைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜஃப்னாக்கு போய் படிக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஜஃப்னாக்கு என்ன செய்வாங்க, ரிவிஷன் கிளாஸுக்கு போய் படிக்கிறேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் போன பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், அங்கே என்ன மாதிரி படிப்பேண்டி நீங்கள் ஒருக்கா கேட்டு பாருங்கள். அங்கே அவங்க செய்கிற மெயினாக என்ன விஷயம் என்றால், மெயினாக அவங்க செய்கிறது எக்ஸாம். அவங்க இப்போ யூனிட் நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் நீங்கள் முதலாவது யூனிட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், போய் கிளாஸில் சேர்றீங்கன்னால் தியரி கிளாஸுக்கு போய் சேர்றீங்கன்னால் ஃபஸ்ட் யூனிட்டில் இருந்து எக்ஸாம் என்ன செய்யணும் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து நீங்கள் செகண்ட் யூனிட்டுக்கு வார நேரம், இப்போ மெக்கானிக்ஸுக்கு வார நேரம் ஃபஸ்ட் யூனிட்டையும் செகண்ட் யூனிட்டையும் சேர்த்து என்ன செய்வாங்க, எக்ஸாம் வைப்பாங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீக்கும் அங்கே எக்ஸாம் நடக்கும். அப்போ கட்டாயம் அந்த பிள்ளைகள் எக்ஸாம் செஞ்சு ஆகணும். அது எந்த அளவுக்கு என்றால், இப்போ நீங்கள் ரிவிஷன் நீங்கள் தியரி கிளாஸுக்கு போகலாட்டி கூட இப்போ நீங்கள் கட் பண்ணால் கூட அங்கே எக்ஸ்கியூஸ் தருவாங்க. ஆனால் எக்ஸாம் செய்யலாட்டி எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை, நீங்கள் கிளாஸ்லேருந்து நிப்பாட்ட படுவீங்க, அது கட்டாயம். அப்போ அதனால தான் பிள்ளைகள் அந்த ஜஃப்னாக்கு போகிற பிள்ளைகள், அடுத்தது ஜஃப்னாவில் இருக்கிற பிள்ளைகள், பெரும்பாலான பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸுக்கு வாரது காரணம் என்றால் அவங்க தொடர்ச்சியாக படிப்பாங்க. இப்போ எக்ஸாம்னால் தொடர்ச்சியாக படித்து கொண்டே இருக்கணுமே. இப்போ எக்ஸாமில் குறைய ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் அப்போ அவங்க பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, அந்த எக்ஸாம் வச்சு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. குறைய ரிசல்ட்ஸ் எடுக்கிற ஆகலோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, கதைப்பாங்க, உங்களோட பிள்ளை எப்படி இதில் இருக்குது, அது பிள்ளைக்கு வேறு ஏதாவது பிரச்சனையாது. அப்போ மெயின் என்னென்னால் எக்ஸாம் தான் பிரச்சனை. அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், மெயின் நமக்கு எக்ஸாம் தான். நாம் கட்டாயம் எக்ஸாம் செய்யணும். அது நீங்கள் 2 யூனிட் படிச்சிருந்தா என்ன, 3 யூனிட் படிச்சிருந்தா என்ன. இப்போ நான் போன வீடியோவில் நான் போட்ட மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் இயர் பிள்ளைகளாக இருந்தால் என்ன, நீங்கள் ஹீட் வரையும் படிச்சிருந்தால் அதுக்குள்ளுக்கு எக்ஸாம் செய்யுங்க. பிறகு நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக படிக்க அதை நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கொண்டே போகலாம். அப்போ மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம பாஸ் பேப்பரை எக்ஸாமாக செய்கிறத நாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதில் இப்போ ரிப்பீட்டர்ஸை பொறுத்தவரை நம்ம 2ஆக பிரிக்கலாம். சரியா, அதில் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தியரி நல்ல கிளியராக இருக்கும். இப்போ நான் ஒரு கேள்வி கொடுக்குறேனால், பாஸ் பேப்பரில் வந்து ஒரு MCQ கேள்வியை கொடுக்குறேனால் அவங்களுக்கு ஓரளவுக்கு அது செய்யக்கூடியமாக இருக்கும். ரைட், எல்லா கேள்விகளும் இல்லை, ஓரளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கேள்விகள் செய்யக்கூடியமாக இருக்கும். அப்படியானாக்கள்னா நீங்கள் அதை பிரிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு பாட்டி அவங்களுக்கு தியரி அந்த அளவுக்கு கிளியர் இல்லை. இப்போ கிளாஸுக்கு போனாங்க வந்தாங்க, தியரியெல்லாம் விளங்கிச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் கிளியர் இல்லாத மாதிரி, இப்போ கேள்விகள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நான் ஒரு கேள்வி கொடுத்தால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படியானாக்கள் இந்த இடத்துல வருவாங்க, தியரி கொஞ்சம் டவுட்டான பிள்ளைகள். அப்போ 2ஆக பிரிச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் இப்போ நீங்கள் இதுக்குள்ளே வருவீங்களான்னு ஒருக்கா பாருங்கள். பார்த்துட்டு இப்போ தியரி டவுட்டான ஆக்கள் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்களா பிள்ளை, உங்களோட தியரியை கொஞ்சம் கிளியர் பண்ணுறது பாருங்கள். சரியா, தியரியை கொஞ்சம் கிளியர் பண்ணுறது பாருங்கள். உங்களுக்கு அதுக்கான நேரம்ன்றது 3 மாதம். மொத்தமாக நமக்கு ஒரு 7 மாதத்துக்கிட்ட டைம் இருக்குது, October 21 வரைக்கும். சரியா, October 21 வரைக்கும். ஒரு வேளை முந்தலாம், ஒரு கொஞ்சம் 2-3 கொஞ்சம் காலம் முந்தலாம், சில ஒரு 2-3 நாட்கள் முந்தலாம் அல்லது பிந்தலாம். நான் 21 நான் என்ன செஞ்சேன் வச்சு உங்களுக்கு அதுக்கான நாட்களை என்ன செஞ்சேன் போட்டு ஒரு ஷெடியூல். அப்போ தியரி டவுட்டான பிள்ளைகள் என்ன செய்யுங்கன்னால், முதல் 3 மாதம் April 1 இருந்து June 30 வரைக்கும்
இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ முஸ்லீம் பிள்ளைகளுக்கு ஏப்ரல் 1 என்ன செய்யுதுன்னு பிள்ளைகள் உங்களோட பிறநாள் முடிஞ்சிடுமே, பிறநாள் முடிஞ்சு அடுத்த நாள்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, நீங்கள் டிப்ரெஸ் ஆகவே தேவையில்லை, ஸ்ட்ரெஸ் ஆகவே தேவையில்லை. அழகாக உங்களுக்கு இருக்கிற காலம் போதும். இப்போ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு உண்மையில் உங்களுக்கு யோசித்து சரியான கஷ்டம், சரியாக நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் சார் அப்படி இருந்தால் நீங்கள் இண்டையிலேருந்து நீங்கள் பிறநாள் முடிகிற வரைக்கும் என்ன செய்யலாம்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க இருந்துட்டு நம்ம இப்போ இதுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். சரியா, நம்ம இதுக்கு தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். அப்படி ஒர்க் பண்ணுறேன்டால் யாருக்கு சொல்கிறேன்னா இந்த தியரி டவுட்டான பிள்ளைகளுக்கு அவங்க தான் சரியான ஒரு டிப்ரெஷனில் இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்களேன்னால் ஒரு 2-3 நாளைக்கு என்ன செய்யுங்க, ரெஸ்ட் ஆகிங்க. அந்த நோம்பெல்லாம் அழகாக முடிச்சுட்டு பெருநாளை நல்லா கொண்டாடிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் என்றால் உங்களுக்கு தேவையான இந்த மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் தானே. இப்போ எலபரேஷன்ன்றது உங்களுக்கு 2000 இருந்து 2000 நான் நினைக்கிறேன் ஒரு 15 வரைக்கும் 16 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயும் சில இடையில் 1-2 மிஸ் ஆகலாம், அதுக்கு பிறகு இல்லை. அப்போ நமக்கு 2000 2024 வரைக்குமான என்னது மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவைப்படும். அதில் நீங்கள் எலபரேஷன் இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். மிச்சமாக இருக்கிற வருஷத்துக்கு கட்டாயம் நீங்கள் ஸ்கீம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, அடுத்தது ப்ராக்டிக்கல் கைடு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களோட இல்லாத விஷயங்களை என்ன செய்யுங்க, இதுக்குள்ளே நீங்கள் இந்த ஏப்ரல் 1 நீங்கள் என்ன செய்யுங்கனால் கொஞ்சம் தேடி உங்கள்கிட்ட எல்லாட்டையும் வேறு யார்ட்டையும் வாங்கலாம்னால் அதை என்ன செய்யுங்க எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணி ஜூன் 30 வரைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு தரப்பட்டது ஒரு 3 மாதம். அந்த 3 மாதத்தில் சரியா, அந்த 3 மாதத்தில் நீங்கள் எவ்வளவு நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாமோ அவ்வளவு நேரத்தை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ உங்களை பொறுத்த மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு எந்த வேலைகளும் இல்லை. படிக்கிறதும் தூங்குறதும் சாப்பிட்றது கூட உங்களுக்கு நேரம் இல்லை. நீங்கள் அது சாப்பிட்ற வேலை இப்போ நான் ஒரு ஷெடியூல் போடுறேன், இங்கே வர நேரம் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் சாப்பிட்றது, நீங்கள் குளிக்கிற விஷயங்கள் எல்லாம், அடுத்தது ப்ரே பண்ணுற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தரப்பட்ட நேரத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தான் செய்ய போகிறீங்க. அப்போ உங்களுக்கு மெயினான உங்களுக்கு இருக்கிற வேலைன்றது படிக்கிறது மட்டும்தான். சரியா, உங்களுக்கு வேறு வேலைகள் இருக்குமானா உங்களுக்கு இந்த படிப்புன்றது சரி வராது. உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் மெயினான வேலைகளாக இருக்கணும். வேறு அப்படி ஏதாவது வேலைகள் இருந்தால் அதை உங்களோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஒத்தி போடுங்க. சரி, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேலையும் பார்த்துக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு 7 மாதத்துக்கு கஷ்டப்படுங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறேன்ல, கொஞ்சம் தியாகம் செய்யுங்க, கொஞ்சம் ஒர்க் பண்ண பழகுங்க. அவங்க பாருங்கள், ஒரு 3 மாதத்துக்குள்ளே என்ன செய்யுங்க பிள்ளைகள், மேக்ஸிமம் என்ன செய்யுங்க, உங்களுக்கு தியரியை முடிக்க பாருங்கள். சரிதானே, நீங்கள் எப்படி நீங்கள் உங்களால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண இயலுமோ, எவ்வளோக்கு எஃபர்ட் போட இயலுமோ அவ்வளவுக்கு போட்டு இந்த 3 மாதத்துக்குள்ளேயும் நீங்கள் முடிக்க வேண்டிய தியரி பகுதியில் என்ன செய்யுங்க, முடிக்க பாருங்கள். இது ஒரு பாடத்துக்கு இல்லை, 3 பாடத்துக்கு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இப்போ உங்களுக்கு நான் கிளியராக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொன்றா உங்களுக்கும் டைம் போட்டு தர இல்லை. அப்போ உங்களுக்கு 3 மாதம் என்றால் இந்த 3 மாதத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு 3 பாடம் இருக்குது. அந்த 3 பாடத்துக்கும் இருக்க அந்த 3 மாதத்துக்கும் நீங்கள் அந்த 3 மாதத்தையும் பிரித்து என்ன செய்யுங்க. இப்போ இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ மண்டே என்றால் மண்டே இவ்வளோ நேரம் நான் என்ன செய்ய போகிறேன், பயாலஜி படிக்க போகிறேன், அல்லது கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன், அல்லது ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன். அப்படி நீங்கள் என்ன செய்யுங்களால் இந்த 3 மாதத்துக்குமான ஒரு ஷெடியூலை ஃபஸ்ட்டுக்கு போடுங்க. சரியா, அந்த 3 மாதத்துக்குமான ஷெடியூலை நீங்கள் தியரி படிக்க போகிற அந்த அதுக்கான ஒரு டைம் டேபிள் என்னதுக்கு ஃபஸ்ட்டுக்கு போட்டுக்கொள்ளும். சரியா பிள்ளை, அப்போ நீங்கள் இந்த 3 மாதத்துக்கு பிளான் போடுற நேரம் எப்படி என்றால், இப்போ மெக்கானிக்ஸ் என்றால் இப்போ மெக்கானிக்ஸுக்கு ஒரு 2 நாள். சரியா, இப்போ 3 நாளுக்கு நீங்கள் 3 மாதத்துக்கு 3 பாடம் படிக்கணும். அப்போ மெக்கானிக்ஸுக்கு 2 நாளோ ஒரு 5 நாளோ என்றால் 5 நாள்லையும் இப்போ நீங்கள் முதலாவது நாளில் மெக்கானிக்ஸில் நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க, இப்போ என்னென்ன ஹெட்டிங் படிக்க போகிறீங்க ரெண்டத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொன்றையும் நம்ம பிரித்து கட்டாயம் ஒரு டாஸ்க் மாதிரி என்ன செய்யுங்க போட்டுக்கொள்ளுங்க. அப்போ அதுக்கு தானே உங்களுக்கு பெருநாள் வார வரைக்கும் நீங்கள் இந்த ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த வேலையை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இருக்கிற 3 மாதத்தை எடுத்து அதில் ஃபஸ்ட் வீக்கு நான் மெக்கானிக்ஸில் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் படிக்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு எவரேஜாக எவ்வளோ காலம் தேவைப்படும். அதில் நீங்கள் முதலாவது நாள் என்ன படிக்க போகிறீங்க, அதை என்ன ஹெட்டிங் படிக்க போகிறீங்க. இப்போ ஏகபரிமாண இயக்கம்னா ஏகபரிமாண இயக்கம். 2வது நாள் வரைவுகள் படிக்க போனால் வரைவுகள் படிக்க போகிறீங்க, வரைவுகள். அப்படி போட்டுவிட்டு என்ன செய்யுங்களென்றால் ஒரு ஃபுல்லாக நீங்கள் இருக்கிற படிக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் என்ன செய்யுங்க, ஒரு டைம் டேபிளில் போட்டு எடுங்க. கஷ்டம் தான், கஷ்டப்படாமல் ஒன்றும் செய்யலாம். இப்போ இது உங்களோட பிரச்சனை தானே. இப்போ நீங்கள் என்ன செஞ்சு இவ்வளோ காலம் படிக்கலை என்றால் இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஃபர்ட்டை போகலன்னா கொஞ்சம்
அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ நீங்கள் இந்த கஷ்டப்படுற இந்த கொஞ்சம் காலமும் கஷ்டப்பட்டீங்கன்னால் பிறகு நல்லா இருக்கலாம். அதை போல் நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ கஷ்டப்பட விருப்பம் இல்லைன்றால் பிறகு உங்களோட வாழ்க்கை முழுக்க நீங்கள் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். சரியா? ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம், சரியோ? அப்போ நான் முதலாவது நாள் என்ன படிக்க போகிறேன், 2வது நாள் என்ன படிக்கிறோம், 3வது நாள் என்ன படிக்க போகிறேன்றதை நீங்கள் 3 மாதத்தையும் பிரித்து என்ன செய்யுங்க, ஒவ்வொரு பாடத்தையும் கொடுத்து கொள்ளுங்க. அதில் உங்களுக்கு சில நேரம் சில பாடங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு கஷ்டமான பாடங்கள் இருந்தால் அது கொஞ்சம் கூட டைமை கொடுங்க. சரி, அப்படி நீங்கள் என்ன செய்யணும், இந்த 3 மாதத்துக்குள்ளேயும் என்னென்ன படித்து அந்த 3 மாதத்துக்குள்ளே உங்களோட தியரியை முழுமையாக படித்து முடிக்கிற அளவுக்கு என்ன செய்யுங்கன்னால் டைம் டேபிளில் போடணும். அப்படி போடுற நேரம் பிள்ளைகள், சரியா? அப்படி நீங்கள் டைம் டேபிள் போடுற நேரம் இப்போ நீங்கள் தியரி படிச்சிட்டீங்க. இப்போ தியரியை படிச்சிட்டிங்கன்னா அந்த தியரியை விளங்குறதுக்கு நமக்கு கேள்விகள் தேவைப்படும். இப்போ நமக்கு ஒரு தியரி படித்தால் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு உந்த காப்பு தத்துவம் அல்லது சக்தி காப்பு தத்துவம், ஆனால் அந்த சக்தி காப்பு தத்துவம் என்னென்னு விளங்குறதுக்கு நம்ம கேள்வி செஞ்சு பார்க்கணும். இப்போ கேள்வி செய்யாமல் நம்ம தியரியை மட்டும் பாடமாக்குறது பயாலஜியில் தானே. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கேள்விகள் தேவைப்படும். அதை நான் இங்கே ப்ராக்டிஸ், அதுக்கான கேள்விகள், உங்களோட பயிற்சிக்கான வினாக்கள், பயிற்சி வினாக்கள். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாமல் உங்களோட தியரி கொப்பிலேயே உங்களோட தியரிக்குள்ள சில கேள்விகள் தந்திருப்பாங்க, அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதோடு சேர்ந்து இப்போ நீங்கள் தியரி படிக்கிற நேரம் உங்களுக்கு டியூட்ஸ் தந்திருப்பாங்க. இப்போ ஏகபரிமாண இயக்கம்னால் அதில் ஒரு டியூட் தந்திருப்பாங்க. அப்போ அதில் இருக்கிற சில பாஸ் பேப்பர் கேள்விகளை செஞ்சு பாருங்கள். எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணுமென்று இல்லை, அவசியம் இல்லை. உங்களுக்கு தியரி விளங்குது, அப்போ உங்களுக்கு விளங்குது. இப்போ நான் பாஸ் பேப்பரை ஒரு 5, 6, 7, 8, 10 கேள்வி செய்கிற நேரம் ஓகே எனக்கு தியரி விளங்குது, எனக்கு கேள்வி செய்யக்கூடியமா இருக்குதுன்னா போதும், உங்களுக்கு தியரி கிளியர். இப்படி நீங்கள் 3 மாதத்துக்கும் படிக்க போகிறீங்க, சரியா? படிச்சுட்டு அப்போ உங்களுக்கு ஜூன் 30 என்ன செய்யும், உங்களுக்கு ஓரளவுக்கு தியரி முடிஞ்சிடும். அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக முடிக்கிறீங்களா இல்லை கொஞ்சம் அரியஸ் வச்சு கொஞ்சம் என்னது முடிக்கிறீங்களான்றது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் முடிக்கலாமோ அவ்வளவு முடிக்க பாருங்கள். நீங்கள் முடிச்சிட்டீங்கன்றால் இப்போ ஜூன் 30 தானே, ஜூலை 1 வாரீங்க. ஜூலை 1 இருந்து அக்டோபர் 21 வரைக்கும் உங்களோட எக்ஸாம் வரைக்கும் பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, பாஸ் பேப்பர் செய்ய போகிறீங்க, ரைட்? அப்போ உங்களுக்கு தரப்பட்ட தியரியை முடிக்கிற தரப்பட்ட காலம்ன்றது 3 மாதம். இவங்க பாருங்கள் பிள்ளை, ஜூலை 1 இருந்து அக்டோபர் 21 வரைக்கும் உங்களுக்கு 16 வீக்ஸ், 16 வாரங்கள் இருக்குது, சரியா? அதில் நீங்கள் ஃபுல்லாக என்ன செய்ய போகிறீங்கன்னா பாஸ் பேப்பர் செய்ய போகிறீங்க, சரியா? நீங்கள் பாஸ் பேப்பர் நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கன்றது 16 வாரங்களே இருக்குது. அதை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு இவங்களோட விஷயம் மாற நேரம் உங்களுக்கு விளங்கப்படுத்த ஒருக்கா பாருங்கள், சரியா? அப்போ 16 முதல் 3 மாதம் நீங்கள் தியரியை படிச்சுட்டு அதுக்குரிய ப்ராக்டிஸ் கேள்விகள், பாஸ் பேப்பர் கேள்வி ஆகிக்கலாம், உங்களுக்கு கொப்பியில் இருக்கிற கேள்வி ஆகிக்கலாம், நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, ஜூலை 1 வந்துட்டீங்க. இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் பாஸ் பேப்பர் செய்ய போகிறீங்க. அந்த பாஸ் பேப்பர் என்ன மாதிரி செய்ய போகிறீங்கன்றது நான் உங்களுக்கு அடுத்ததாக சொல்கிறேன். அப்படி இருக்கீங்க கொஞ்சம். அடுத்தது இவங்கள்ட்ட வாங்க, தியரி ஓரளவுக்கு கிளியரான ஆக்கள். இவங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் தியரி ஓரளவு கிளியரான ஆக்கள் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இப்போ நான் கதைக்கு போகிறது உங்களுக்கு இப்போவே உங்களுக்கு தியரி ஓரளவுக்கு கிளியர். ஆரம்பத்தில் கஜன் தியரி கொஞ்சம் டவுட்டான ஆக்கள், மற்றபாட்டி தியரி ஓரளவுக்கு கிளியர். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்களேன்டால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பாஸ் பேப்பரை செஞ்சு கொண்டு போங்க, சரி? ஆரம்பத்தில் இருந்தே பாஸ் பேப்பரை செஞ்சு கொண்டு போங்க. உங்களுக்கு சில நேரம் கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் இதுகள் இருக்கலாம், சில பகுதிகள் விளங்காமல் இருக்கலாம், அது பரவாயில்லை. இப்போ உங்களுக்கு 100% தியரியில் 100% கிளியராக இருக்கணும் பண்ணுறது இல்லை, ஒரு 80%, 75% ஓகே. மிச்சம் உங்களுக்கு இந்த தெரியாத விஷயங்களை நீங்கள் பேப்பர் செய்கிற நேரம் அந்த பேப்பர்லேருந்து நிறைய விஷயத்தை படித்து கொள்ளலாம், உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்டா பிள்ளை, நேரடியாகவே இந்த பேப்பருக்குள்ளே இறங்கலாம், பாஸ் பேப்பருக்குள்ளே இறங்கலாம், ரைட்? அப்போ நீங்கள் பாஸ் பேப்பரை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்களென்றால், இப்போ போன வீடியோ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னால் ஒரு 1 வீக்குக்கு ஒரு பேப்பர் நீங்கள் செய்யுங்கன்ற மாதிரி சொன்னேன். ஏனென்றால் அவங்க படித்த விஷயம் குறைவு, அவங்க படிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, எல்லாம் படித்து முடிச்சிட்டீங்க, சரியா? எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் தியரி என்னென்ன பாடம் தான் இருக்குது, இப்போ என்னென்ன சமன்பாடுகள் தான் இருக்குன்னு ஒரு அறிமுகமாவது இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்களா, டிரெக்டாக பாஸ் பேப்பருக்குள்ளே வாங்க. பாஸ் பேப்பருக்குள்ளே வர நேரம் 2000 இருந்து இதான் உங்களுக்கு குறைஞ்சது
2000 இருந்து 2024 வரைக்கும் ஒரு 25 வருஷ பேப்பர் வரும். அதில் 2019 இருந்து 2014 கட்டாயம் நீங்கள் எக்ஸாமுக்கு செஞ்சே தீரணும். 6 வருஷ பேப்பர். இப்போ நீங்கள் தியரி ஓரளவுக்கு கிளியரான ஆக்கள் இருக்கீங்க தானே, நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே பாஸ் பேப்பர் தான் செஞ்சு கொண்டு போக போகிறீங்க, சரி தானே? அப்போ நீங்கள் உங்களுக்கான ஷெட்யூல் இங்கே இருக்கிறது ரைட். இதில் மண்டே இப்போ நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு எழுதுவீங்க. இப்போ இதில் நீங்கள் ப்ரே பண்ணுற நேரங்கள், நீங்கள் சாப்பிட்ற நேரங்கள், நீங்கள் குளிக்க போகிற நேரங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுங்க அதுக்குள்ளேயே ஒதுக்கிட்டு கொள்ளுங்கள். இப்போ நான் படிக்கிறதுக்கான டைமை மட்டும்தான் போட்டிருக்கிறேன். நான் கட்டாயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு வேறு வேலை வெட்டிகள் இருக்கக்கூடாது, சரியா? அப்போ 4 மணிக்கு எழும்புறீங்க. அப்போ ஏர்லி மார்னிங் நீங்கள் எழும்பிட்டு நீங்கள் ப்ரே பண்ணுறாங்க ஒரு 5-10 நிமிஷம் டக்குன்னு ப்ரே பண்ணிவிட்டு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியா? 4 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நீங்கள் 4லேருந்து 8 மணி வரைக்கும், மார்னிங் 8 மணி வரைக்கும் என்ன செய்யுங்கன்னா பயாலஜி பாடத்தை படிங்க. உங்களுக்கு தெரியும் அந்த காலையில் எழுப்பினா நமக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அந்த டைமில் நாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயங்களை நாம் படித்தோம்னா கொஞ்சம் மனசில் நல்லா நிற்கும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், தியரி சம்மந்தமான விஷயங்களை படிங்க. இப்போ நீங்கள் மெட்ஸ் படிக்கிற புள்ளியாக இருந்தால் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இப்போ அதுலேயும் தியரி சம்மந்தமான விஷயங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் படிங்க. அப்போ 4 to 8 பயோ படிப்பீங்க. படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் இடையில் உங்களை பொறுத்து ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ என்ன செய்யுங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் அதெல்லாம் இதுக்குள்ளே போடலை, சரி? அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் சரியாக 8க்கு என்ன செய்யுங்கள், உங்களோட பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மண்டே நீங்கள் செய்ய வேண்டியது பேப்பர் 1 பார்ட் 1 ஃபிசிக்ஸில் பார்ட் 1. பார்ட் 1 தெரியுமா உங்களுக்கு 2 hours தான். அப்போ 8 to 9, 9 to 11 என்ன, 8 to 9, 9 to 10. அப்போ உங்களுக்கு 2 ஹவர்ஸுக்குள்ளே இந்த பேப்பரை முடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு 8 to 12ன்றது 4 மணித்தேலம் இருக்கும். அதில் பார்ட் 1க்கு 2 மணித்தேலம் முடிச்சுட்டீங்க. அப்போ பேலன்ஸ் அவங்களுக்கு 2 மணித்தேலம் இருக்கும். அந்த 2 மணித்தேலம் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், இப்போ உங்களுக்கு ஷுவராக தெரியும், நம்ம ஃபஸ்ட்டுக்கு எடுத்த உடனே நமக்கு ஷுவராக தெரியும் நம்ம 50க்கு 50 செய்ய மாட்டோம். 25 ரெண்டாலும் பரவாயில்லை, 10 ரெண்டாலும் பரவாயில்லை. அந்த 2 மணித்தியாலத்தில் முழுமையாக நீங்கள் இருந்து அந்த 2 மணித்தியாலத்தை உங்களால் எவ்வளவு கேள்வி செய்யணுமோ அவ்வளோ செய்யும். 5 இருந்தாலும் சரி, 10 இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் செய்ய போகிறது 26 வருஷ பேப்பர். நீங்கள் ஒவ்வொரு வருஷ பேப்பர்லேயும் நீங்கள் நிறைய விஷயத்தை படிப்பீங்க. கொஞ்சம் போக நீங்கள் இந்த 2019 வாரத்துக்கு முதலே இதுலேருந்து ஒரு 2000 இருந்து 2010 வரக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்க, நல்லா டெவலப் ஆகிருங்க. ஒரு 25-30 கேள்வி செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. 30-35 வந்துடுவீங்க, சரியா? அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைய தான் இருக்கும், எல்லாருக்கும் அப்படி தான். உங்களுக்கு 5 வந்தாலும் பயப்படுறதுக்கு இல்லை, யோசிக்கிறதுக்கு இல்லை. அப்போ பார்ட் 1 செய்வீங்க. செஞ்சுட்டு 2 மணித்தேலம் முடிஞ்சது பிறகு 2 மணித்தேலம் பேலன்ஸ் இருக்கும் தானே, இந்த 12 மணி வரைக்கும். அப்போ அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்களேன்டால், நீங்கள் செஞ்ச பேப்பரில் இருக்கிற கேள்விகளை திரும்ப ஒருக்கா செஞ்சு பாருங்கள். நீங்கள் பிளவிட்ட கேள்விகள், இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் செஞ்ச விஷயங்களை கரெக்ட் பண்ணுவீங்க. கரெக்ட் பண்ணி நீங்கள் பிளவிட்ட கேள்விகள் இருக்குது தானே, அப்போ அதில் உங்களுக்கு இது எனக்கு தெரியுமானாலும் பிள்ளை வந்துட்டு ஏதோ ஒரு பிள்ளை வந்துட்டுன்றால் நீங்கள் அதை ஒருக்கா திரும்ப செஞ்சு பாருங்கள். அந்த 2 மணி நேரம் அந்த பேப்பரை இன்னும் ஒருக்கா நீங்கள் விட்ட பிள்ளைகளை என்ன செய்யுங்க, ஒருக்கா பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நீங்கள் எழுப்பினது 8 மணிக்கு 12 மணிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறீங்க, டயர்ட் ஆகுவீங்க. ஷுவராக கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் டயர்ட் ஆகுவீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்களேன்னால் ஒரு 12 வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்களேன்னால் உங்களோட விருப்பத்தை பொறுத்து இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 12:30 வரைக்கும் படிக்கலாம். அது உங்களோட தியாகம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் வேணுமென்றால், ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வேணுமென்றால் அது நீங்கள் என்ன செய்யுங்க, அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் நேரம் தூங்குங்க. கொஞ்சம் 12 மணிக்கு பிறகு அந்த லுகர் டைமில் என்ன செய்யுங்க, கொஞ்சம் நேரம் தூங்கிங்க. தூங்கி ஒரு 1 hour அல்லது 1.5 hour அப்படின்னு செய்யுங்க. கொஞ்சம் தூங்கி எழும்பிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரெஷ் ஆக வேண்டிய ஆக்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வேண்டிய ஆக்கள் சாப்பிட என்ன செய்யும், ஒரு 3 மணிக்கு நல்ல தாராளமாக அதுக்குள்ளே டைம் இருக்குது உங்களுக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நீங்கள் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 3லேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் என்ன செய்யும், கெமிஸ்ட்ரியாக படிக்கும். இங்கே நம்ம ஃபிசிக்ஸ் படிச்சிடமென்றதுக்காக இங்கே அடுத்த பாடம் கெமிஸ்ட்ரியை படிக்கும். இப்போ 7 மணிக்கு கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு 7 மணிக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய, இப்போ கெமிஸ்ட்ரியை படிங்க என்றால் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் ஏற்கனவே தியரி ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, கெமிஸ்ட்ரியான இத்தனை யூனிட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அவனால் என்ன செய்கிறோம்டா 2019ஆம் ஆண்டுலேருந்து இல்லாட்டி 2012 இருந்து என்ன செய்யுங்கன்னா 2012ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்து அதில் என்ன செய்யுங்கன்றால்
ஒவ்வொரு கேள்வியாக பாருங்கள். இப்போ ஸ்ட்ரக்சர் கேள்வியில் உங்களுக்கு தெரியும் ஆர்கானிக் ஒவ்வொரு பாட்டு இருக்கும். அப்போ ஆர்கானிக் என்றால் ஆர்கானிக்குரிய நீங்கள் அந்த ஆர்கானிக்கை படிச்சுட்டு அப்போ படிங்க. நீங்கள் இப்போ ஃபிசிக்ஸுக்கு தான் நீங்கள் என்ன செய்யுங்க, கேள்வியில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சரியா, பேப்பரை நீங்கள் ஃபுல்லாக செய்ய பார்ப்பீங்க. ஆனால் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு சாப்டராக தான் போக போகிறீங்க. நான் போன வீட்டில் அப்படி தான் கழிச்சேன். சரிதானே? அப்போ இங்கே கெமிஸ்ட்ரியை பொறுத்த மாதிரி இப்போ நீங்கள் ஆர்கானிக் பாட்டை எடுத்து அதை படிச்சுட்டு அதோட சம்மந்தமான கேள்வியில் முடிஞ்சு 2012ஆம் ஆண்டு பேப்பர் முடியுது. உங்களுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். ஏன்னா அந்த பேப்பரை வச்சு கூட நீங்கள் எல்லா தியரியும் என்ன செய்ய கவர் பண்ண போகிறீங்க. அப்போ இதுக்கு உங்களுக்கு லிமிட் இல்லை. இப்போ இதுக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரி ஒரு பேப்பரை நீங்கள் ஒரு நாளைக்கு செய்யணும் அந்த விஷயம் இல்லை உங்களுக்கு. அவங்களுக்கு இருக்கிற தாராளமாக இருக்குது. ஒரு 30 கிழமை ஒரு 29 கிழமை கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு பேப்பரை வச்சுட்டு உங்களை எவ்வளோ அது சம்மந்தமான விஷயத்தை படிச்சுட்டு அந்த பேப்பருக்கு எல்லா கேள்வியும் செய்யுங்க. அப்படி நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த பேப்பருக்கு வாங்க. சரிதான். இப்போ நீங்கள் 2012ஆம் ஆண்டு பேப்பரை நீங்கள் எடுத்து வச்சு கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஆர்கானிக் கேள்வினால் ஆர்கானிக் எல்லாம் முடியுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இப்போ இன்ஆர்கானிக்னா இன்ஆர்கானிக் பகுதியில் இருக்கிற அதை தியரியை படித்து போட்டு அந்த கேள்வியில் முடிங்க. ஒரு பேப்பரை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களோட சிலபஸை முடிக்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வியில் செஞ்சு கெமிஸ்ட்ரிக்கு பார்த்து நான் மெயினாக என்ன ஃபிசிக்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதை வச்சு தான் இப்போ என்னடா நம்ம எம்சிக்யூன்றது வேறு, ஃபிசிக்ஸ் நம்ம எஸ்ஏ செய்கிறது வேறு, ஸ்ட்ரக்சர் செய்கிறது வேறு. 3 வகையான ப்ராக்டிஸ் வேணும். கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு அடுத்தது உங்களுக்கு 7க்கு முடியுது, 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இடையில் நீங்கள் ப்ரே பண்ணுறாக்கள் ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் டீ1 அடிக்கிறாள், டீ1 குடிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்களா, ஒரு 7:30லேருந்து 11 வரைக்கும் 11க்கு அப்புறம் நீங்கள் என்ன தூங்க போயிடுங்க. அப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு 3.5 மணித்தியாலம் டைம் இருக்குது. அந்த 3.5 மணித்தியாலத்தில் சரியாப்பில் இந்த கடைசி 1 மணித்தியாலம் 10லேருந்து 11 அந்த 1 மணித்தியாலத்துக்குள்ளே நீங்கள் அன்றைக்கு காலையில் நீங்கள் எழும்பினோடனே படிச்சிங்களே பயாலஜி அதை ஒரு கைண்ட்ஸுக்கு ரிவைஸ் பண்ணி கொள்வீங்க அந்த கடைசி 1 மணித்தியாலத்தில். சரியா, அதுக்கு முதல் இருக்கிற 1 மணித்தியாலத்தில் நீங்கள் படித்த கெமிஸ்ட்ரியை ஒருக்கா அன்றைக்கு படித்த நீங்கள் தியரி பார்ட் கொஞ்சம் படிச்சிருப்பீங்களே அதை ஒருக்கா ரிவைஸ் பண்ணி கொள்ளுங்க. அது ஃபஸ்ட் இப்போ 7:30லேருந்து 8:39 வரைக்கும் 7:30லேருந்து 9 வரைக்கும் என்ன செய்யுங்களென்றால் இப்போ நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் படித்த இந்த ஃபிசிக்ஸ் கேள்விகளில் சில தியரிக்குரிய பகுதியில் உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கும். குழப்பம் என்றால் மறந்திருக்கும். இப்போ தியரி கொஞ்சம் மறந்திருக்கும். அப்போ நான் தியரியை கொஞ்சம் பார்க்கணும். அப்படியான விஷயங்கள் இருக்கும் என்றால் அந்த 7:30லேருந்து 9 வரைக்கும் இருக்கும் அந்த 1.5 ஹவருக்குள்ளே இதை படித்து கொள்ளுங்க. தியரி ஒருக்கா படித்து கொள்ளுங்க. சரியா, அப்போ உங்களுக்கு இதுவும் முடிஞ்சுது. மண்டே முடிஞ்சுது உங்களுக்கு. சரியா, அடுத்த நாள் நீங்கள் என்ன செய்கிறீங்க, டியூஸ்டே எழும்புறீங்க 4 to 8. அவங்களுக்கு தெரியும் பயாலஜின்றது நமக்கு தெரியும். ஒரு எஸ்ஏக்கு நம்ம ரெடி ஆகிறது. இப்போ படிக்கிற காலத்துக்கு நாம் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு ஹெடிங்காக இப்போ யூனிட் 1 என்னென்ன எஸ்ஏ வரலாம் அல்லது என்னென்ன ஷார்ட் நோட்ஸ் வரலாம் அப்படி போட்டு அதுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸில் சேர்த்து என்ன செய்யுங்களாண்டால் அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிறது. போன வீடியோவில் நான் அதெல்லாம் கதைச்சிருப்பேன். சரியோ, பயோ படிக்கிறீங்க. அடுத்து நீங்கள் டியூஸ்டே 8 to 12 இருக்கிற டைமில் ஃபிசிக்ஸ் பார்ட் 2 செய்வீங்க. உங்களுக்கு 3 hours டைம் நீங்கள் ஃபுல்லாக செய்வீங்க. ஆனால் போன வீடியோ நான் கதைச்சேன், அவங்க ஃபஸ்ட் இயர் பிள்ளைகளுக்கு அவங்க 3 ஸ்ட்ரக்சரும் 3 எஸ்சியும் தான் செய்வாங்க. நீங்கள் அப்படி இல்லை, 4 ஸ்ட்ரக்சரும் 4 எஸ்சியும் கட்டாயம் செய்யணும். ரைட், அப்படி நீங்கள் செய்வீங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு 3 hour போகும். அப்போ 1 hour 1 மணித்தியாலும் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே நீங்கள் பேலன்ஸாக இருக்கும். உங்கள் டைம் போதாமல் இருந்திருக்குமே, அந்த டைம் போதாமல் சில கேள்விகள் விடுபட்டிருக்குமே, அதை கேள்வியில் நீங்கள் இன்னும் ஒருக்கா செஞ்சு பாருங்கள் அந்த பேலன்ஸாக இருக்கிற 1 hourக்குள்ளே. அடுத்து நீங்கள் இதே மாதிரி 3 to 7 கெமிஸ்ட்ரியை படிப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறீங்களா பிள்ளைகள் 7:30 to 11க்குள்ளே 7:30லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற டைமுக்குள்ளே இப்போ நீங்கள் இதில் நீங்கள் படித்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் அல்லது சில கேள்விகள் நீங்கள் செய்யாமல் பேலன்ஸ் இருக்கும் என்றால், சில கேள்விகள் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் செய்யலை, கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்றால் அப்படியான விஷயத்தை என்ன செய்யுங்க, அந்த 1.5 hourக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, ரைட், முடிஞ்சது. அடுத்த 1 hourல கெமிஸ்ட்ரியை ரிவைஸ் பண்ணுவீங்க. அடுத்த 1 hourல என்ன செய்யுங்க, இந்த பயாலஜியை ரிவைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் இன்றைக்கு என்ன எஸ்ஏக்கு ரெடி ஆகினீங்களோ, என்ன ஷார்ட் நோட்ஸுக்கு ரெடி ஆகினோ அதை என்ன செய்வீங்க, இன்னொருக்கா நீங்கள் என்ன செய்வீங்க, ரிவைஸ் பண்ணி கொள்ளுவீங்க. அடுத்த வெனிஸ்டே வாங்க. இப்போ இதில் நான் பார்ட் 1 செஞ்சு முடித்தேன். அதோட அந்த பார்ட் 1 செஞ்சு முடிக்கிறதோடு அதோட இருக்கிற அந்த கேள்வியில் பார்த்துட்டு அது சம்மந்தமான இந்த எலபரேஷன் இருக்கும் தானே, இப்போ கேள்வி செஞ்சுட்டு அது சம்மந்தம் எலபரேஷன் அதை நீங்கள் என்ன செய்ய இந்த பேலன்ஸாக இருக்கிற நேரத்தில் வாட்சி முடிக்கலாம் 4 hourல. இப்போ 2 hour வரைக்கும் தான் மிச்சம். அது என்ன செய்யுங்களா, இந்த பேலன்ஸாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வாசித்து முடிங்க.
அப்படி இருக்குல்ல உங்களுக்கு வாசித்து முடிக்க இல்லை டைம் போதாமல் இருக்குமென்றால் இப்போ நீங்கள் 1.5 hour இங்கே இருக்குமே இதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்க வாசித்து முடிங்க. ஒருவேளை நீங்கள் இந்த 50 கேள்வி செய்கிறீங்க, அதில் சில கேள்வியில் உங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் போதாதென்றால் பேலன்ஸாக இருக்கிற 2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிக்க பாருங்கள். பேலன்ஸாக இன்னொரு மணி நேரம் இருக்கும், அதில் எலிபரேஷனை பாருங்கள். இப்போ பிறகு இதுக்குள்ளேயும் உங்களுக்கு 1.5 hour டைம் இருக்கும், அதுக்குள்ளேயும் என்ன செய்யலாம் என்றால் எலிபரேஷனை பார்க்கலாம். அடுத்தது உங்களுக்கு தியரி பகுதியில் ஏதாவது இருக்கும்னால் அதையும் என்ன செய்யணும் டக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது இங்கே சரிதானே உங்களுக்கு இதுக்குள்ளேயும் அதே மாதிரி. அடுத்த வெனிஸ்டே நீங்கள் என்ன செய்வீங்க என்றால் வலைம்பான நேரம் 4 to 8 பயாலஜியாக படிப்பீங்க. அடுத்தது 8 to 12 நீங்கள் என்ன செய்யுங்கனால் இப்போ டியூஸ்டே நீங்கள் பார்ட் 2 செஞ்சுருப்பீங்க, அதில் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ, அதில் விடுபட்ட பகுதியில் நீங்கள் என்ன செய்வீங்க இதுக்குள்ளே ஒருக்கா கவர் பண்ணியிருப்பீங்க. அப்படியும் டைம் போதாண்டால் அவங்களுக்கு இருக்கிற 4 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 1 hourக்கு என்ன செய்யுங்களோ அது இல்லாட்டி உங்களுக்கு தேவையான அளவு என்ன செய்யுங்க அந்த கேள்வியில் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்கும் எஸ்ஏக்குமான எலபரேஷன் அடுத்த ப்ராக்டிக்கல் கைடை வச்சு நான் போன வீடியோவில் உங்களுக்கு காய்ச்சிருப்பேன். அந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்னென்ன விஷயம் செய்யணும், அடுத்தது எஸ்ஏக்களுக்கு நம்ம என்னென்ன விஷயம் செய்யணும்ன்றதை நான் போன வீடியோவில் காய்ச்சிருப்பேன். அந்த விஷயங்களை இந்த 8 to 12 முடிச்சுக்கொள்ளும். சரியா, அந்த 8 to 12 இருக்கிற டைமுக்குள்ளே அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளும். அப்போ இதோட உங்களுக்கு அந்த 2 பேப்பரும் முடிஞ்சுது. அந்த 2 பேப்பரும் அந்த 2 பார்ட்டும் அந்த பார்ட் 2க்குரிய எக்ஸாம் நம்ம செஞ்சது டியூஸ்டே, நம்ம அதுக்குரிய எலபரேஷன் அதோடு சம்மந்தப்பட்ட டவுட் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணி கொண்டது வெனிஸ்டே. இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு எலபரேஷன் வாசிக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் என்ன செய்யலாம், இதில் இந்த 7:30 9 வரைக்குமான டைமுக்குள்ளே பார்த்துக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் இதோட முடிச்சிட்டிங்கன்னால் இது ஒரு கைண்டஸிங்க ரிவைஸ் பண்ணி கொள்ளுவீங்க அந்த உங்களுக்கு தரப்பட்ட நேரத்தில். அல்லது தியரி பாட்டில் ஏதாவது உங்களுக்கு படிக்க வேண்டியிருக்கும் அதை படித்து கொள்ளுவீங்க. மற்றபடி உங்களுக்கு அடுத்த 1 hour நீங்கள் கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு அடுத்த 1 hour இந்த பயாலஜி ரிவைஸ் பண்ணி கொள்ளுவீங்க. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீக்கில் 3 நாளே ஒரு பேப்பரை பிடிச்சிடலாம், ரைட். அப்போ ஒரு வீக்குக்கு நீங்கள் 2 பேப்பர் முடிக்கக்கூடியமாக இருக்கும். 2 பேப்பர் முடிக்கலாம், முடிச்சுட்டு சண்டே உங்களுக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் தானே, அந்த ஃப்ரீயாக இருக்கிறனால என்ன செய்யுங்கன்னால் நீங்கள் இந்த வீக்கில் படித்த அவ்வளோ விஷயத்தையும் என்ன செய்யுங்க ரிவைஸ் பண்ணுங்கள். அதை அந்த டைமை 3ஆக பிரித்து படித்த விஷயத்தை ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ ரிவைஸ் பண்ணுறது கூட நேரம் தேவையில்லை, படிக்கத்தான் கூட நேரம் தேவை. இப்போ நீங்கள் ஒரு 2 hours படிக்கிறீங்கன்னால் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது ஒரு 15 minutes போகுது. அப்போ இந்த 3 நாள் இந்த 6 நாள் நீங்கள் படிக்கிற விஷயங்களை என்ன செய்யுங்க அதுக்குள்ளே நீங்கள் ரிவைஸ் பண்ணி கொள்வீங்க. உங்களுக்கு மேல் மிச்சமாக நேரம் இருக்குமென்றால் உங்களுக்கு ஏதாவது தியரிப்பால் ஏதாவது முக்கியமாக படிக்க வேண்டி இருக்குமென்றால் இப்போ நீங்கள் இந்த பேப்பர் செய்கிற நேரம் உங்களுக்கு விளங்கியிருக்கும், எனக்கு இந்த பகுதியில் கொஞ்சம் இப்போ இப்போ ஹீட்னா இப்போ ஹீட்டில் இந்த பகுதி எனக்கு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கணும். அப்படி என்ன செய்யுங்கன்னா அந்த சண்டே நீங்கள் என்ன செய்யுங்க அதுக்குரிய பகுதியில் என்ன செய்யுங்க குயிக்காக பார்த்துக்கொள்ளும். அவங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கக்கூடாது, படிக்கிற மட்டும்தான் வேலை, ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிதானே? அப்போ நீங்கள் எப்படி செஞ்சுட்டு வர நேரம் ஒரு வீக்குக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா 2 பேப்பர் செய்வீங்க. ஒரு வீக்குக்கு 2 பேப்பர் செய்வீங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகள், இப்போ நம்மக்கிட்ட ஒரு பேப்பர் தாராங்க, ஒரு 10 கேள்வி தாராங்க. 10 கேள்வியை தந்து இந்த கேள்வியில் செய்யணும்னு சொன்னால் இப்போ நாம் அந்த கேள்வியை நம்ம எப்படி செய்வோம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாம் அழகாக இருந்து ஒவ்வொரு கேள்வியாக நிதானமாக வாசித்து என்ன செய்வோம், ஆடிப்பாடி அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் எடுத்து கொடுப்போம். ஒரு 10 கேள்விக்கு நமக்கு ஒரு 1/2 hour குறைஞ்சது ஒரு 1/2 hour தேவைப்படும் வைங்களேன். இப்போ அதே 10 கேள்வியை தந்துட்டு நீ 20 நிமிஷத்தில் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சுதாண்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு வேறு எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. அந்த கேள்விக்கு விடி எடுக்கிறது மட்டும்தான் நம்மளோட சிந்தனை. எவ்வளோ குயிக்காக நீங்கள் அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் எடுக்க இயலுமோ அவ்வளோ குயிக்காக என்ன செய்யும் நீங்கள் வேலை செய்யும். உங்களோட மூளை அந்த அளவுக்கு என்ன செய்யும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இப்போ நமக்கு எக்ஸாம் ஹோலில் தேவைப்படுறது இந்த விஷயந்தான். நாம் எவ்வளோ குயிக்காக நம்ம யோசித்து அந்த 2 hours நாம் 50 கேள்வி எவ்வளோ குயிக்காக முடிக்கலாம்ன்ற ப்ராக்டிஸ் தான் நமக்கு தேவை. இப்போ இல்லாட்டி இந்த டைம் லிமிட் இல்லாட்டி நம்ம 50 கேள்வியும் செய்யலாம், ஆனால் நமக்கு ஒரு 5 மணி நேரம் தேவைப்படும். இப்போ எக்ஸாமில் எதிர்பார்க்குறது என்னது, உங்கள் 2 hours இந்த 50 கேள்வியில் செய்யக்கூடியமாக இருக்கான்றது. அப்போ நீங்கள் அதுக்கு கடைசி 1 மாதத்துக்கு பேப்பர் செஞ்சோ கடைசி ஒரு கிழமைக்கு நீங்கள் பேப்பர் செஞ்சோ அந்த ப்ராக்டிஸ் வராது உங்களுக்கு லேசில். அப்போ இதன்றது உண்மையில் அந்த 2 hours 50 கேள்வின்றது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் இருந்து எக்ஸாம் மாதிரியே செஞ்சு கொண்டு போங்க. அந்த 2 hours நீங்கள் 5 கேள்வி செஞ்சாலும் சரி 10 கேள்வி செஞ்சாலும் சரி. அப்போ இவங்க ஓகே இப்போ தியரி படித்தாங்களே என்ன செய்யலாமான்னால் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஏர்லியாகவே முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு 1 வீக்குக்கு ஒரு 2 பேப்பர் செய்யக்கூடிய அளவுக்கு செஞ்சாங்களானால் அவங்களுக்குள்ள என்ன
இப்போ எத்தனை பேப்பர், ஒரு 26 பேப்பர்னால் 13 வாரங்களில் என்ன செஞ்சிடும், அவங்களுக்குள்ளே என்ன முடிஞ்சிருமெண்டா பிள்ளைகள் இந்த பாஸ் பேப்பரை முடிச்சிடுவாங்க. அப்போ நீங்கள் நீங்கள் என்ன செய்யலாமென்றால் அதுக்கு பிறகு ராயல் காலேஜ் பேப்பர் இருக்குது, ஜெயக்குமார் சார் அந்த பயிற்சி வினாக்கள் இருக்குது, அதுகளை என்ன செஞ்சு பாருங்கள். அதுகளை என்ன செய்யலாம், அழகாக செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் எப்படி செஞ்சீங்களாண்டால் நீங்கள் ஷுவராக நீங்கள் ஐலண்டில் எங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் கூட. அந்த அளவு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். நீங்கள் வேணும்னா செஞ்சு பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு 2 பேப்பர் செய்கிறது அந்த அளவுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ரிவிஷன் கிளாஸுக்கெல்லாம் போகிறீங்கன்றால் என்ன செய்யுங்கன்றால் நீங்கள் யாராக்கள் அந்த ஃபஸ்ட்டே எழுத போகிற பிள்ளைகளுக்கான ஒரு வீடியோ போட்டேன், அதில் ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் செய்யுங்கன்னு சொன்னதானே, நீங்கள் அதே மாதிரி என்ன செய்யலாம், செஞ்சு கொண்டு போகலாம். ரைட், அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், செஞ்சு கொண்டு போகலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யலாம்னால் இப்போ இதில் மண்டே நீங்கள் செஞ்சுட்டு ஒரு பேப்பர் செய்யுங்க, 2வது டியூஸ்டே பார்ட் 2 செய்யுங்க, சரியா பிள்ளைகள், வெனஸ்டே பார்ட் 2 அதில் எலபேஷனை பார்த்து நீங்கள் மிச்சமாக இப்போ எப்படி தானே இங்கே பார்ட் பண்ண செஞ்சுட்டு அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. இப்போ நீங்கள் ஒரு கிழமையில் உங்களுக்கு ஒரு பேப்பர் செஞ்சால் ஓகே, இன்னும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது என்றால் நீங்கள் பார்ட் பண்ண செஞ்சுட்டு என்ன செய்யுங்க, அடுத்த நாளைக்கு என்ன செய்யுங்க, அது எலபிரேஷனை பாருங்கள், பிரச்சனை இல்லை. பார்ட் பண்ண செஞ்சுட்டு அது அடுத்த நாள் அது எலபிரேஷன். பார்ட் 2 நீங்கள் வெனஸ்டே செய்யுங்க, அதில் பார்ட் 2ட ஸ்ட்ரக்சர் பார்ட்டு நீங்கள் தேர்ஸ்டே செய்யுங்க. அதே மாதிரி அதுக்கு ஒரு எஸ்ஏ பார்ட் எலபிரேஷன் என்ன செய்யுங்க, ஃப்ரைடே செய்யுங்க. உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸுக்கு நான் போகிறேன் சார், பேப்பர் கிளாஸுக்கு போகிறேன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி செய்யுங்க. அது உங்களோட விருப்பம். இல்லை நான் ஃப்ரீயாக தானே இருக்கிறேன், வீட்டில் ஃப்ரீயாக இருக்கேன்னா நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த 7 மாதத்துக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். ஒரு கிழமைக்கு நீங்கள் 2 பேப்பர் செய்யுங்க. 2 பேப்பர் செஞ்சு உங்களுக்கு மிச்சமாக டைம் இருக்குது தானே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், வேணுமென்றால் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற பேப்பரை ஒருக்கா செஞ்சு பார்க்கலாம். அல்லது திரும்ப நீங்கள் என்ன செய்யலாம், 2000 திரும்ப செய்யலாம். அது உங்களுக்கு தெரியும். நம்ம எத்தனை தரம் பார்த்து பிரியோசனம் அத்தனை தரம் நமக்கு பிரியோசனம் விளங்கிட்டா, நமக்கு அவ்வளோக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கு. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் வேகமாக அந்த பேப்பரை செஞ்சு முடிச்சிக்கலண்டா பிள்ளைகள், உங்களுக்கு இந்த முதல் கேள்வியில் நீங்கள் செஞ்சீங்களா உங்களுக்கு நல்லா இன்னும் அந்த ஸ்கில்ஸ் என்ன செய்யும், நல்லா கூடும். அந்த ஐடியா எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நிறைய அந்த நாலேஜ் நல்லா கூடிடும், மேக்ஸிமம் கூடிடும். அப்போ அது உங்களை பொறுத்தது. நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆக்டிவாக இருந்து 1 வீக்குள்ளே 2 பேப்பரை முடிச்சிங்களாண்டால் உங்களை பிடிக்கலாம் போகும். சரி, அப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள். இப்போ நீங்கள் தியரி கிளியர் இல்லாதாக்கள் 3 மாதத்தில் தியரியை படிச்சுட்டு வந்தீங்க தானே, இப்போ நீங்களும் என்ன செய்யுங்க, இருக்கிற காலத்துக்குள்ளே இப்போ இவங்க ஒரு நாளைக்கு 2 பேப்பர் செய்கிற மாதிரி இதே டைலபிளுக்கு நீங்கள் வருவீங்க பிறகு. அப்போ உங்களுக்கு இருக்கிற காலம் 16 வீக்கில் நீங்கள் என்ன செய்யலாமென்றால் ஒரு 32 பேப்பர் செய்யக்கூடிய டைம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வீக்குக்கு 2 பேப்பர் என்றால் அப்போ உங்களுக்கு இடையில என்ன எத்தனை மணித்தெல்லாம் பிள்ளைகள் இது 32 பேப்பர் உங்களுக்கு செய்யலாம். ஆனால் நமக்கு எத்தனை பேப்பர் செய்ய வேண்டி இருக்குது, 26 பேப்பர். சரி, 26 பேப்பர். அப்போ மிச்சமாக உங்களுக்கு கொஞ்சம் காலம் இருக்குது தானே, அதில் நீங்கள் அழகாக என்ன செய்யலாம், உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு நடக்குமே, கிட்டத்தில் நடக்கும் மொரட்டுவ பேப்பர், அதே மாதிரி ராயல் காலேஜ் ஃபைனல் பேப்பர், இப்படி 2-3 பேப்பரை செய்வீங்க. அல்லது அதோட சேர்த்து ஜெயக்குமார் சார் அந்த முதல் கேள்வியில் ஒரு என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுவீங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மையில் என்ன நடக்குதுனால இங்கே டைம் கொஞ்சம் மிச்சமாக இருக்குது விளையிட்டா. இப்போ இவங்களுக்கு டைம் மிச்சமாக இருக்குது. நீங்கள் தியரியை ஃபுல்லாக படித்து முடித்தாலும் உங்களுக்கும் தாராளமாக டைம் இருக்குது. அப்போ நீங்கள் பயப்படவே தேவையில்லை, இருக்கிற காலம் தாராளமாக போதும், நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சரி. இப்போ 6 மாதம் இருக்குது தானே, டைம் மிச்சம் இருக்குது தானே, நம்ம ஒரு மாதம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போட்டு ஒரு 5 மாதம் படிப்போம், 4 மாதம் படிப்போம்னா கஷ்டம். நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ண தொடங்கும். அப்போ இப்போ தியரி கிளியரான ஆக்கள் நீங்கள் ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னுக்கு நீங்கள் சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அதுகளை என்ன செய்யும், கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க. இதான் பிளான். நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. 4 மாதம் படித்து 3 மாதம் படித்து மெடிசின் இன்ஜினியரிங் போன நல்ல ரிசல்ட்ஸுக்கு போன பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்களால் எவ்வளோ இயலுமோ அவ்வளோ படிங்க, நீங்கள் நினைக்காத அளவு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும், அதுக்கு நான் கேரண்டி. சரியா, எந்த பிரச்சனையும் இல்லை. அழகாக நீங்கள் படிக்குங்க, நீங்கள் நினைக்காத அளவுக்கு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரிதான், நீங்கள் படிக்கிற விஷயம் ஒரு காலமும் வேஸ்ட் ஆக மாட்டுச்சு, அதில் பிரதிபலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும். அப்போ அடுத்த விஷயம் என்னென்றால், அடுத்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த டைம் டேபிளை நம்ம ஒர்க் பண்ணுறோம், அந்த ஒர்க்குன்றது பிள்ளைகள் ஒரு தொடர்ச்சியாக இருக்கணும். ஒரு வீக் நான் படிச்சுட்டு அடுத்த வீக் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த வீக் தொடங்கினீங்க என்றால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த கன்சிஸ்டன்சி அது முக்கியம். நீங்கள் விட்டு விட்டு செஞ்சீங்களோ உங்களுக்கு
அதில் ஒரு பிரயோசனமே இருக்காது. தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டே போகணும். இப்போ எப்படி என்றால், இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி தானே படிக்கிறேன்னு வைங்களேன். ஒரு நாளைக்கு 10 மணி தானே படிக்கிறீங்க. அடுத்த நாள் நீங்கள் ரெஸ்ட், ஒரு 2-3 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஆனால் அதே மாதிரி ஒருவன் என்ன செய்கிறானால் ஒரு நாளைக்கு 1 hour தான் படிக்கிறான். ஆனால் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு 1 hour படிக்கிறான்னு வைங்களேன். அந்த 10 மணி தானே படித்தவனை விட இந்த 1 hour டெய்லி படிக்கிறவன் எங்கேயோ போயிடுவான். நீ 10 மணி தானே படிக்கிறது வேஸ்ட். நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கிற நேரம் அது உங்களுக்கு திரும்ப 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 ரிவைஸ் ஆகி உங்களோட மனசில் நல்லா அது பதிஞ்சிடும். உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரும். சரி, தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை செய்ய பாருங்கள். நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. 6 மாதம் 7 மாதம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு லைஃப் உங்களுக்கு தான். நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போனீங்களென்றால், சரியா, நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னால் உங்களோட லைஃப் அனுபவிக்க வேண்டிய வயசு தான் அது. நீங்கள் என்ன அனுபவிக்கலாமோ அனுபவிங்க. உங்களை யாரும் எதுவும் கேட்க போகிறதும் இல்லை. கொஞ்சம் இந்த A-level தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் போயிட்டீங்களோ, இப்போ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்பீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட போகிறது, ட்ரிப் போகிறது, ஃபோன் பார்க்குறது, இதில் பார்ப்பீங்க. சரி, இப்போ இதுக்காக நீங்கள் இந்த A-level நீங்கள் கஷ்டப்பட்டீங்க என்றால் யூனிவர்சிட்டிக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும். இதுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் தியாகம் செஞ்சுட்டு நீங்கள் யூனிவர்சிட்டி போனீங்க என்றால், இப்போ நீங்கள் நினைக்காத விஷயங்கள், இப்போ நீங்கள் A-level படிக்கிறேன் போகிற ட்ரிப்புக்கும் யூனிவர்சிட்டியில் போகிற ட்ரிப்புக்கும் எவ்வளோ வித்தியாசம். அப்படியான விஷயங்கள் இருக்குது. அப்போ நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நாம் அனுபவிப்போம். அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு நாம் என்ன செய்வோம், அனுபவிப்போம். ஆனால் கொஞ்சம் இந்த A-level டைமை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தி அதை முடிச்சிங்க என்றால் நீங்கள் எங்கேயோ போயிடுங்க அப்படியே. சரி, அப்போ அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமானுங்க. நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இருக்கிற காலம் தாராளம். உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கியிருக்கும். இருக்கிற காலம் தாராளம். அழகாக படிக்க என்ன செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.